நீங்கள் வந்து எளிமையாக வாழ்ந்தால், எளிமையான வீட்டில் வசித்தால் நம்ம சுதந்திரமாக வாழலாம். அதுவே ஆடம்பரமாக வசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், பெரிய வீட்டை கட்டிட்டு ஆடம்பரமாக வாழ்கிறீங்கன்னா எப்போவும் அந்த வீட்டிலே தான் இருக்க தோணும். வீட்டை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. வெளியூருக்கு போனாலும் அந்த வீட்டில் யாராவது வீட்டு பாதுகாப்பாக இருக்குமா, குடும்பத்தோடு எங்கேயும் வெளியே போக முடியாது, வெளியே போயிட்டு வர முடியாது. வீடு பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரே சந்தேகமாக இருக்கும். அதுவே நினப்பாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதுவே சின்ன வீடாக இருந்ததுன்னா, ஒரு எளிமையானவராக நீங்கள் வசிக்கிறீங்க, சிறிய வீட்டில் வசிக்கிறீர்கள் அப்படின்னா நல்லா பூட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூட சொல்லிட்டு இந்த ஊருக்கு போயிட்டு வரேன், 10 நாள் கூட எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அந்த வீடு பத்திரமா இருக்கும், யாரும் திருட மாட்டாங்க. பெரிய வீட்டை பார்த்து தான் குறி வச்சு திருடுவாங்க. அப்போ பெரிய வீட்டில் வசிக்கிறவங்க எங்கேயும் அதை எப்போ பார்த்தாலும் உள்ளூராக இருந்தால் கூட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. வெளியில் அங்கங்கே சுற்ற மாட்டாங்க. ஏன்னா வீடு பெருசாக இருக்குது. எங்கே யார் எந்த பக்கம் இருந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் வந்து மொட்டை மாடியில் இருக்கிற அந்த ரூம் வழியாக உள்ளே வந்துடுவாங்க, அல்லது பின்பக்கமாக வந்துடுவாங்க, இந்த பக்கமாக வந்துடுவாங்க, பால்கனி வழியாக இறங்கிடுவாங்க அப்படின்னு ஒரே பயமாக இருக்கும். அதனால் எப்போவுமே வீட்டிலே இருப்பாங்க. வெளியில் எங்கேயும் சுதந்திரமாக சுற்ற மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும். அதாவது ஒரு பறவை வந்து எங்கேயோ பறக்குது, தான் கூட்டை யாராவது திருடிடுவாங்களோ. ஒரு குஞ்சு இருக்குதுன்னா ஓகே, குஞ்சு இருக்கிற ஒரு தாய்ப்பறவை வந்து கூட்டில் குஞ்சு இருக்குது, அதனால் முட்டை இருக்குது அப்படின்னா அந்த தாய்ப்பறவைக்கு ஒரு பயம் இருக்கும். மடியில் கனம் இருக்கும்போது வழியில் பயம் இருக்கும். அது கூட்டில் வந்து முட்டை இருக்குது, குஞ்சு இருக்குதுன்னா அந்த தாய்ப்பறவை அதில் ஒரு ரீசன் இருக்குது. அப்புறம் அந்த கூட்டில் வந்து எதுவுமே இல்லை, குஞ்சும் இல்லை முட்டையும் இல்லைன்னா அந்த கூட்டையே அது மறந்துடும். அந்த இப்போ தாய்ப்பறவை அந்த கூட்டையே மறந்துட்டு அது சுதந்திரமாக பறக்கும். இது எனக்கு அங்கே ஒரு கூடு இருக்குது, அந்த கூட்டை யாராவது எடுத்துடக்கூடாது அப்படின்லாம் அது பயப்படாது. அங்கே தான் ஒன்றும் இல்லையா, முட்டை இல்லை குஞ்சு இல்லை, நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி சுதந்திரமாக பறக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பெரிய வீட்டாக கட்டி அதுக்குள்ளே ஏகப்பட்ட பணம், வீட்டில் 2 வேலைக்காரங்க அப்படிலாம் வச்சா வேலைக்காரங்க மேலே சந்தேகம் வரும். நம்ம வீட்டில் எல்லா நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள அந்த வேலைக்காரங்க திருடிடுவாங்களோ அப்படி, அல்லது வேறு யாராவது திருடர்கள் வந்து உள்ளே புகுந்துருவாங்களோ, கொள்ளையர்கள் உள்ளே புகுந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். வீட்டில் நமக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க, கொள்ளையர்கள் வந்து அவங்கள வந்து கொன்றுவாங்களோ, கொள்ளையடிக்கிற முயற்சியில் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கொண்டுறக்கூடாதுல்ல, அப்படி ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் பெரிய வீட்டை கட்டினாக்கா ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் வீட்டை நீங்கள் தைரியமாக இருக்கணும், சுதந்திரமாக ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றி வரணும் அப்படின்னா எளிமையான வீட்டில் வசிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எந்த உலகத்துக்கும் போகலாம். உள்ளூராக இருந்தால் கூட நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பெரிய வீடாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் பயப்படுவீங்க, வேலைக்கு போய்ட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு தோணும். அதுவே வந்து சின்ன வீடாக இருந்தால், ஏன்னா வீட்டில் வந்து மனைவி தனியாக இருப்பாங்க, ஐயோ பெரிய வீடாச்சே மனைவி தனியாக இருப்பாங்க, அல்லது பிள்ளைகள் தனியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பயம்லாம் இருக்கும். அதுவே சிறிய வீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பயம்லாம் இருக்குது. சிறிய வீடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் சின்ன வீடு இருக்கும், பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ளவங்க மேலேயும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நம்ம வீடு சின்ன வீடு, நம்ம வீட்டு மேலே யாரும் வந்து பெருசாக வந்து பொறாமையோடலாம் பார்க்க மாட்டாங்க, எளிமையான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கும்போது பக்கத்தில் உள்ளவங்கள நம்பலாம். பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் நம்ப முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் கூட அதிகமாக பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டும் போக முடியாது, இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டும் போக முடியாது. அவங்க யார் எப்படிப்பட்டவங்கிற அந்த நம்பிக்கை பொறுத்து தான் அது. அந்த மாதிரி பெரிய வீட்டில் இருக்கும்போது நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியாது. பெரிய வீடு ஆடம்பரமாக வாழும்போது சுதந்திரமாக இருக்க முடியாது. நீங்கள் பெரிய வீடு வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே நிறைய பொருட்கள் வேறு இருக்கும். வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்காதுல்ல, வீட்டுக்கு வெளியிலையும் காம்பவுண்ட் இருக்கும், அந்த காம்பவுண்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்கும். அதை வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, மதில் சோரில் இறங்கி யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம எளிமையாக வாழ்கிறது தான் சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும்.